ஹாய் டார்லிங்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோழி கொக்கரக்கோங்கிறதுக்குள்ள நாங்கள் 2 பேரும் எந்திரிச்சாச்சு. ஏன்னா எங்கள் மாமனார் வராரு, என் ஹஸ்பண்டோட அப்பா வராரு. ஸோ அதனால எல்லாமே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே எழுந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா கூப்பிட போயிட்டாரு. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கட்டப்பையோட தான் வருவார். என்றைக்குமே அவர் சிங்கிளாக வந்ததே கிடையாது. கட்டப்பை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது இதுன்னு இருக்கும். நான் வேற பலாப்பழம் கேட்டிருந்தேன். நான் தோட்டத்துல இருந்து பலாப்பழம் பழுத்துருச்சுன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அப்புறம் அவர் வந்ததும் அவருக்கு தண்ணி கொடுத்துட்டு எங்கடா கூட போன நம்ம ஹஸ்பண்டை காணமேன்னு பார்த்தா திடீர்னு வந்து நிக்கிறாரு. அப்புறம் அவரும் வந்ததுக்கு அப்புறம் காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்புறம் என்னென்ன இருக்குன்னு அவர் அந்த பையதான் அரைவார். யார் வந்தாலும் சரி முதல்ல அந்த பையதான் அரைவார். அவரு அதை பண்ணிட்டு இருக்கப்ப எங்க மாமனார் பலாப்பழத்தை நறுக்கி தரேன்னு சொல்லிட்டு அதை நறுக்க போயிட்டாரு. நறுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கையையும் வேற நறுக்கிக்கிட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பலாப்பழம் வந்து முதலையே சாப்பிட்டுட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொட்டை முக்கியம் பிகிலுங்கிற மாதிரி எனக்கு பலாப்பழம் எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு அந்த கொட்டையும் பிடிக்கும். அதுல குழம்பு செய்யறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா தேங்காய் பால் பிரியாணி தான் செஞ்சிருந்தேன். அப்புறம் சிக்கன் ரோஸ்ட் செஞ்சிருந்தேன். ரொம்பவே டேஸ்டா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நல்லாவும் தான் இருந்தது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னு சொன்னாங்க. நான் எப்பயுமே இப்படிதான், அதிகமா யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் சொதப்பிடுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய், அரிசி, மாங்காய், லெமனு, அதுக்கப்புறம் இந்த பலாப்பழம் அது இதுன்னு கொண்டு வந்துட்டாரு. அப்புறம் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு.